வணக்கம். இந்த கிளாஸில் நம்ம ஃபிசிக்ஸ் அண்ட் மெஷர்மெண்ட்ஸ் இயற்பியலும் அளவீடுகளும் அந்த லெசனில் இருக்கக்கூடிய அந்த சாப்டரில் இருக்கக்கூடிய எம்சிக்யூஸ் பார்ப்போம். போன வீடியோ முடிய நம்ம டாபிக்ஸ் எல்லாமே பார்த்தாச்சு, கான்செப்ட்ஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணிட்டோம். இப்போது எம்சிக்யூ பார்ப்போம். இப்போ இந்த கிளாஸில் ஒரு 10 எம்சிக்யூ கொஸ்டின்ஸ் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? என்சிஆர்டி புக்கில் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ். இது மாதிரி நம்ம அடுத்தடுத்து ஒரு 10 கொஸ்டின்ஸாக பார்ப்போம். அது என்சிஆர்டி புக்ஸில் இருக்கிறது, நம்ம எஸ்சிஆர்டி ஸ்டேட் போர்ட் புக்ஸில் இருக்கிறது, அப்புறம் மற்ற ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸு, இன்னும் அட்வான்ஸாக என்ன கேட்கலாம், இதெல்லாம் கவர் பண்ணுற மாதிரி மினிமம் ஒரு 50 கொஸ்டின்ஸ் ஆகுது, 50 வினாக்களாவது நம்ம ஒரு சாப்டருக்கு டிஸ்கஸ் பண்ணுவோம், சால்வ் பண்ணுவோம். அது இல்லாமல் டெஸ்ட்டு கொஸ்டின்ஸும் தனியாக அப்லோட் பண்ணுவோம். ஓகே, இப்படி தான் பார்க்க போகிறோம். இப்போ இதில் ஃபஸ்ட்டு இந்த சாப்டரில் ஃபஸ்ட்டு 10 எம்சிக்யூஸ் பார்ப்போம். கொஸ்டினோட பிடிஎஃப் லிங்க்கு டெஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா பைலிங்குவலாக இருக்கும். ஒரு கொஸ்டின் இருக்குன்னா அது தமிழ் வெர்ஷன் இருக்கும், அது கீழே இங்கிலீஷ் வெர்ஷன் இருக்கும், அது கீழே தமிழ் வெர்ஷன் இருக்கும். அப்புறம் அப்படியே பைலிங்குவலாக இருக்கும். அதனால் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்டும் சரி, இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்டும் ஒரே கொஸ்டின் தான். நீங்கள் அதிலே பார்த்துக்கலாம். கொஸ்டினை எப்போதுமே கிளாஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி எம்சிக்யூ பொறுத்தவரையிலையும் நீங்கள் அந்த கொஸ்டினை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிட்டு அதை பிரிண்ட் அவுட் எடுத்து கையில் வச்சுக்கிட்டு வீடியோ பார்த்தா நல்லது. இந்த மாதிரி எம்சிக்யூ சால்வ் பண்ணுறப்ப கொஸ்டினை முதல்ல டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்து கையில் வச்சுக்கோங்க. ஒரு நோட்டு ஒன்று வச்சுக்கோங்க. வச்சுட்டு வீடியோ பார்த்துட்டு கொஸ்டின் டிஸ்கஸ் பண்ணுறப்ப படிக்கிறப்ப கொஸ்டின் பேப்பரில் கொஸ்டின் இருக்கும், அதை பார்த்துக்குங்க. அப்புறம் சால்வ் பண்ணுறப்ப ஹிண்ட்ஸ் எடுத்துக்கங்க. நோட்டில் ஹிண்ட்ஸ் எடுத்து வச்சுக்கணும், சொல்யூஷன்ஸ். ஓகே, இப்படி தான் நீங்கள் பண்ணணும். இப்போ ஃபஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். ஃபஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னா, ஸ்டேட் த நம்பர் ஆஃப் சிக்னிஃபிகண்ட் ஃபிகர்ஸ் இன் த ஃபாலோயிங். கீழ்கண்டவற்றுள் முக்கிய எண்ணுருக்கள் எத்தனை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 ஃபிகர் கொடுத்துருக்காங்க. ஒன்று என்ன அப்படின்னா, ஏ 0.007 மீட்டர் ஸ்கொயர். இது கொஸ்டின் நம்பர் 1. 0.007 மீட்டர் ஸ்கொயர். 007 மீட்டர் ஸ்கொயர். பி என்ன அப்படின்னா 2.64 into 10 power 24 kilogram. 2.64 into 10 power 24 kilogram. C 0.2370 gram per centimeter cube. D என்னன்னா 6.320 ஜூல். 6.320 ஜூல் இப்படி கொடுத்துட்டாங்க. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, இது ஒவ்வொன்றிலும் இருக்கக்கூடிய சிக்னிஃபிகண்ட் ஃபிகர்ஸ், முக்கிய எண்ணுருக்கள் எத்தனை அப்படின்னு கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஆன்சரை சூஸ் பண்ணணும். ஆன்சர் எப்படி கொடுத்துருக்காங்கன்னா, ஆப்ஷன் ஏ நமக்கு அதாவது இது கொஸ்டின் தான். ஆப்ஷன் ஏ என்ன அப்படின்னா 1,3,4,4. ஆப்ஷன் பி என்ன அப்படின்னா 4,3,3,3. ஆப்ஷன் சி 1,3,4,4. ஆப்ஷன் டி பார்த்தீங்கன்னா 3,3,3,3. இந்த 4 ஆப்ஷனில் எது அப்படின்னு நம்ம சூஸ் பண்ணணும். இதுதான் கொஸ்டின். ஸோ அப்போ முதல்ல ஒவ்வொன்றிலையும் எவ்வளோ முக்கிய எண்ணுருக்கள் இருக்குது அப்படின்னு கண்டுபிடிக்கணும். நம்ம சிக்னிஃபிகண்ட் ஃபிகர்ஸ் எத்தனை அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும். இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தெரியும், இந்த 3 0வும் என்னது, நாட் சிக்னிஃபிகண்ட், முக்கிய எண்ணூறு கிடையாது. இந்த 1 மட்டும் தான் என்னது, சிக்னிஃபிகண்ட். அப்போ இதில் 1. அடுத்து இதில் பார்த்தீங்கன்னா இந்த பார்ட் எக்ஸ்போனன்ட் பார்ட்டுன்னு சொல்லுவோம் இல்லையா, அது நாட் சிக்னிஃபிகண்ட். அப்போ இந்த 3 டிஜிட்டும் சிக்னிஃபிகண்ட். அப்போ இதில் என்னது 3. அடுத்து இதில் என்னது, இது சிக்னிஃபிகண்ட், இது சிக்னிஃபிகண்ட், இது சிக்னிஃபிகண்ட். இந்த 0 கடைசியாக இருந்தாலும் டெசிமல் பாயிண்ட் இருக்கக்கூடிய, டெசிமல் பாயிண்ட்டுக்கு அப்புறம் வரக்கூடிய 0 அப்படிங்கிறனால இதுவும் என்னது, சிக்னிஃபிகண்ட். அப்போ எத்தனை வரும், 4 வரும் சிக்னிஃபிகண்ட் ஃபிகர்ஸ். அடுத்து இதில் பார்த்தீங்கன்னா இது சிக்னிஃபிகண்ட், சிக்னிஃபிகண்ட், சிக்னிஃபிகண்ட். இந்த 0வும் டெசிமல் பாயிண்ட்டுக்கு அப்புறம் வரதுனால இதுவும் என்னது, சிக்னிஃபிகண்ட். அப்போ இதில் எத்தனை, 4 சிக்னிஃபிகண்ட் ஃபிகர்ஸ், 4 முக்கிய எண்ணுருக்கு. அப்போ 1, 3, 4, 4. இந்த ஆப்ஷன் எங்கே இருக்குன்னு பாருங்கள். பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்லேயே இருக்குது. இப்போ இதுதான் ஆன்சர், 1, 3, 4, 4. ஓகே, இதை நோட் பண்ணிக்கணும்.
நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 2 பார்ப்போம். கொஸ்டின் நம்பர் 2 என்ன கொடுத்துருக்காங்கன்னா, கொஸ்டின் நம்பர் 2, the surface area of a solid cylinder of radius 2.0 cm and height 10.0 cm is equal to dash millimeter square. இதுக்கு என்ன ஆன்சர் அப்படின்னு பார்ப்போம். சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த சாலிட் சிலிண்டர். சாலிட் சிலிண்டர்னா ஒரு திட உருளை. திட உருளையினுடைய ஆரம் 2.0 சென்டிமீட்டர், அதன் உயரம் 10.0 சென்டிமீட்டர் எனில் அதன் மேற்பரப்பு என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ திட உருளையினுடைய மேற்பரப்பு கண்டுபிடிக்கணும். கொஸ்டின் நம்பர் 2 இது. திட உருளைன்னு சொல்லியாச்சு. இதான் வந்து திட உருளை. உள்ளெல்லாம் கண்டென்ட் இருக்குது, அதுதான் திட உருளை. இதெல்லாம் கண்டென்ட் இருக்குது உள்ள. ஸோ திட உருளை உள்ள எம்டியாக இல்லை, அதான் திட உருளை. அதனுடைய ஆரம் வந்து கொடுத்துட்டாங்க. ஆரம் வந்து எவ்வளோ? ரேடியஸ் வந்து 2.0 சென்டிமீட்டர். ஸோ ரேடியஸ், இந்த ரேடியஸ் வந்து எவ்வளோ அப்படின்னா 2.0 சென்டிமீட்டர்னு சொல்லியிருக்காங்க. 2.0 சென்டிமீட்டர். அடுத்து உயரம் கொடுத்துருக்காங்க. ஹைட் வந்து 10.0 சென்டிமீட்டர். இந்த ஹைட் இது வந்து 10.0 சென்டிமீட்டர்னு கொடுத்தாச்சு. நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? மேற்பரப்பு இல்லையா, அதாவது சர்ஃபேஸ் ஏரியா கண்டுபிடிக்கணும். சர்ஃபேஸ் ஏரியா, மேற்பரப்பு கண்டுபிடிக்கணும். இப்போ இந்த உருளையினுடைய மேற்பரப்பு, சர்ஃபேஸ் ஏரியானா என்ன ஃபார்முலா? மேற்பரப்புனா என்னது? இந்த சுற்றி இருக்கக்கூடிய பரப்பு, சிலிண்ட்ரிக்கல் சுற்றி இருக்குது இல்லையா, அந்த பரப்பு, அப்புறம் இந்த டாப், இந்த சர்க்குலர் ஃபேஸு, அப்புறம் இந்த பாட்டம் சர்க்குலர் ஃபேஸ், இதுதான் மொத்த மேற்பரப்பு. அப்போ இந்த சர்ஃபேஸ் ஏரியா அப்படின்னா நமக்கு வந்து சர்ஃபேஸ் ஏரியா, மேற்பரப்பு என்னது? ஃபார்முலா என்ன வரும்னு பார்க்கணும். முதல்ல ஃபார்முலா தெரியணும். என்னது மேற்பரப்பு ஃபார்முலா? இப்போ இந்த டோட்டல் இந்த கர்வ்டு சர்ஃபேஸ் இருக்குல்ல, வலைப்பரப்பு, அந்த வலைப்பரப்புக்கு வந்து என்ன ஃபார்முலா வரும்? 2πr × h. 2πr × h அது தெரியணும். ஏன்னா ஒரு சர்க்கிள் போட்டோம் அப்படின்னா அதனுடைய சுற்றளவு வந்து 2πr. அது மாதிரி இப்போ ஒரு வளையல் இருக்குது இல்லையா, ரிங் இருக்குது அப்படின்னா அது வந்து என்னது? 2πr, அதனுடைய சுற்றளவு 2πr. அது மாதிரி நிறைய வளையலை வந்து ஒன்று மேலே ஒன்று ஒரே மாதிரி வளையலை அடுக்கணும்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? இது மாதிரி ஒரு அந்த சிலிண்டரில் உள்ள சர்க்குலர் அந்த கர்வ்டு ஃபேஸ் இருக்குது இல்லையா, அது கிடைக்கும் நமக்கு இல்லையா. அப்போ ஒரு ரிங்கோட சுற்றளவு 2πrனா அது மாதிரி எவ்வளோ ரிங் வந்து அடிக்கிறதுமோ அந்த ஹைட்டு கிடைக்கும். இன்ட்டு ஹைட்டால் மல்டிப்ளை பண்ணும், அதான் 2πr × h. அப்போ இந்த வலைப்பரப்பு நம்மளுக்கு கிடைச்சிரும். அது மட்டும் கிடையாது, உருளையினுடைய மொத்த மேற்பரப்புனா அந்த டாப் பாட்டம் ரெண்டும் வரும். அப்போ டாப் வந்து என்னது? இதனுடைய பரப்பு என்னது? இந்த பரப்பு என்னது? இது வந்து என்னது? ஒரு வட்டமாக இருக்குது. வட்டத்தினுடைய பரப்புக்கு என்ன ஃபார்முலா? πr² இல்லையா. இது வந்து πr². இந்த இதுக்கும் என்னது? πr² தான் இல்லையா. அப்போ 2 πr². இங்கே ஒரு πr², இங்கே ஒரு πr². அப்போ என்ன எழுதலாம்? 2πr². 2πr² எழுதலாமா? இப்போ வந்து காமனாக நம்ம என்ன எடுக்கலான்னு பாருங்கள். வெளில என்ன எடுக்கலாம்? இதுலேயும் 2πr இருக்குது, இதுலேயும் 2πr × rன்னு எழுதலாம். அப்போ 2πr காமனாக வெளில எடுத்துருவோம். 2πr காமனாக வெளில எடுத்தாச்சுன்னா மீதி என்ன இருக்குங்க? இங்கே வந்து h இருக்கும், இங்கே வந்து r இருக்கும் இல்லையா. இப்போ சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். 2 × பையோட வேல்யூ 3.14 போட்டுங்க. 3.14 பையோட வேல்யூ 3.14 × r கிவன் என்ன கொடுத்துருக்காங்க? 10.0ன்னு சொல்லியிருக்காங்க. r வந்து 2.0, அப்போ 2ன்னு வச்சுக்கிறேன் நான். 2 h வந்து எவ்வளவு? ஹைட்டு 10 ப்ளஸ் r எவ்வளவு? 2 இல்லையா. 2 ஓகே. அதில் 2.0 இதெல்லாம் வந்து சிக்னிஃபிகன்ட் ஃபிகர்ஸ்க்காக, அதை நம்ம கடைசியாக பார்க்கலாம், ஆன்சர் பார்க்கலாம். இதனுடைய ஆன்சர் என்ன வரும் பாருங்கள். 2 × 2 4. 4 × 3.14 எவ்வளோ வரும்? 4 × டைம் சேவ் பண்ணுறதுக்கு நான் கேல்குலேட்டர் யூஸ் பண்ணிக்கிறேன். 3.14 × 4 எவ்வளோ வரும் அப்படின்னா 12.56. இது வந்து 12.56. ஓகே. இன்ட்டு என்ன இருக்குது? 10 + 2 12 இருக்குது. ஓகே, 12. இப்போ 12.56 × 2 என்ன வரும்? இன்ட்டு 12 என்ன வரும்? 150.72 வருது. 150.72 அப்படின்னு வருது. ஓகேயா. இவ்வளோ என்ன வரும்? ஏரியாவுக்கு வந்து யூனிட் வந்து மீட்டர்². இங்கே எல்லாமே சென்டிமீட்டரில் கொடுத்துருக்காங்க. நமக்கு வந்து என்னது? சென்டிமீட்டர்² வரும். சென்டிமீட்டர்². ஓகே. ஏன்னா இந்த h+r வந்து என்னது? இதுவும் சென்டிமீட்டர், இதுவும் சென்டிமீட்டர். அப்போ காமனாக ஒரு சென்டிமீட்டர் வரும். இங்கே ஆருக்கு ஒரு சென்டிமீட்டர் வரும். அப்போ சென்டிமீட்டர் × சென்டிமீட்டர், சென்டிமீட்டர்² வரும். ஸோ இதுதான் ஏரியா.
இப்போ ஆன்சர் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஆப்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஆப்ஷன் எல்லாமே வந்து மில்லிமீட்டர் ஸ்கொயரில் கொடுத்துருக்காங்க. ஸோ இவ்வளோ சென்டிமீட்டர் ஸ்கொயர். அப்போ மில்லிமீட்டர் ஸ்கொயரில் சொல்லணும்னா என்னது, 1 சென்டிமீட்டர் ஈக்குவல் இங்கே மேலே எழுதுகிறேன் 150.72 சென்டிமீட்டர் ஸ்கொயர் இல்லையா. இப்போ இதை மில்லிமீட்டர் கன்வெர்ட் பண்ணணும். நம்மளுக்கு தெரியும் 1 சென்டிமீட்டர்னால் எவ்வளவு, 10 மில்லிமீட்டர் இல்லையா. இதெல்லாம் தெரியணும் அடிப்படையாக. ஓகே, 10 மில்லிமீட்டர். அப்போ இந்த இடத்துல 1 சென்டிமீட்டருக்கு பதிலாக அங்கே பாருங்கள் 150.72 இன்ட்டு சென்டிமீட்டருக்கு பதிலாக 10 மில்லிமீட்டர் போடுவோம். 1 சென்டிமீட்டருக்கு பதிலாக 10 மில்லிமீட்டர். அப்போ ஹோல் ஸ்கொயர் இருக்குது. அப்போ எவ்வளோ வரும், 150.72 இன்ட்டு இங்கே பாருங்கள் 10க்கு ஒரு ஸ்கொயர் இருக்குது. அப்போ 10 ஸ்கொயர் மில்லிமீட்டர் ஸ்கொயர். இதுதான் ஆன்சர். 150.72 இன்ட்டு 10⁻² மில்லிமீட்டர் ஸ்கொயர். இப்போ ஆப்ஷன் எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1.5 இன்ட்டு 10⁻4 ஆப்ஷன் இங்கே எழுதுகிறேன். இதுக்கான ஆப்ஷன் இங்கே எழுதுகிறேன். 1.5 இன்ட்டு 10⁻4 மில்லிமீட்டர் ஸ்கொயர். ஆப்ஷன் பி என்ன கொடுத்துருக்காங்கன்னா 1.5072 மில்லிமீட்டர் ஸ்கொயர். அடுத்து ஆப்ஷன் சி என்னென்னா 1.50 இன்ட்டு 10⁻4 மில்லிமீட்டர் ஸ்கொயர். நெக்ஸ்ட்டு வந்து 1.4 இன்ட்டு 10⁻4 மில்லிமீட்டர் ஸ்கொயர். 1.4 இன்ட்டு 10⁻4 மில்லிமீட்டர் ஸ்கொயர் இப்படி கொடுத்துருக்காங்க. இப்போ இதில் எது வரும் அப்படின்னு பார்க்கணும். நமக்கு ஆன்சர் வந்து இதுதான் கிடச்சிருக்க, வந்து இதுதான் இப்படி கொடுத்துருக்காங்க. இப்போ எப்படி சூஸ் பண்ணுறது, இங்கே தான் நம்ம சிக்னிஃபிகன்ட் ஃபிகர்ஸ் வந்து பார்க்கணும். இப்போ எல்லாமே பார்த்தீங்கன்னா 10⁻4 இருக்குது. இது மட்டும் தான் 1.5072 இருக்குது. 1.5072 நமக்கு வந்து ஆன்சர் வருமா அப்படின்னா வராது. இதை வந்து இந்த இதை எடுத்துகிட்டு 10 எடுத்துகிட்டு எழுதணும்னா என்ன வரும், இப்படி எழுதலாம். 10⁻12 இதை மல்டிப்ளை பண்ணோம்னா 15072 மில்லிமீட்டர் ஸ்கொயர்னு தான் வரும் இல்லையா. அப்போ பவர் இல்லாமல் 10 எக்ஸ்போனன்ட் பார்ட் இல்லாமல் எழுதணும் அப்படின்னா நமக்கு வந்து 15072 மில்லிமீட்டர் ஸ்கொயர் தான் வரும். 1.5072 வராது. அப்போ இது ஆன்சர் இருக்க முடியாது. அப்போ மீதி உள்ள 3 ஆப்ஷன்லேயும் நமக்கு 10⁻4 வருது. அப்போ 10⁻4க்கு இது மாற்றணும்னா எப்படி எழுதணும் பாருங்கள். 10⁻4க்கு மாற்றணும்னா எப்படி எழுதலாம், இது வந்து 10⁻4 ஆகணும்னா என்ன பண்ணணும், நான் வந்து 10⁻2 மல்டிப்ளை பண்ணால் அது 10⁻4 ஆகும். அப்போ 10⁻2 மல்டிப்ளை பண்ணோம்னா 10⁻2 டிவைடும் பண்ணணும். புரியுதா, இங்கே என்ன பண்ணுறேன்னு பாருங்கள். இது 10⁻4 ஆகணும்னா இங்கே பாருங்கள் 150.72 இன்ட்டு 10⁻2 இருக்குது. இது 10⁻4 ஆகணும்னா 10⁻2 மல்டிப்ளை பண்ணணும். 10⁻2 மல்டிப்ளை பண்ணால் 10⁻-2 மல்டிப்ளை பண்ணணும். 10⁻-2. அப்போ இது ரெண்டும் சேர்ந்து என்ன ஆயிடுது, 10⁻4 ஆயிடுது. 10⁻4 ஆயிடுது இன்ட்டு இந்த 150.72 10⁻-12 மல்டிப்ளை பண்ணால் என்ன ஆகும், இந்த டெசிமல் பாயிண்ட் 2 டிஜிட்ஸ் பேக்கில் வருது. அப்போ 1.5072 வரும். 1.5072. ஓகே, இங்கே எழுதுகிறேன். இங்கே இடம் இல்லாதனால இங்கே எழுதிக்கிறேன் மேலே. 1.5072 இன்ட்டு 10⁻4 ஆயிடுது. 1.5072 இன்ட்டு 10⁻4 மில்லிமீட்டர் ஸ்கொயர்னு வரும் நமக்கு ஆன்சர். இப்போ 1.5072 இன்ட்டு 10⁻4 மில்லிமீட்டர் ஸ்கொயர் இருக்கானா இல்லை. ஓகே, அப்போ நம்ம வந்து என்ன பண்ணுவோம், என்ன ஆன்சர் இருக்குது, 1.50 10⁻4 இருக்குது. அப்புறம் வந்து 1.50 இங்கே பாருங்கள் 1.50 இருக்குது. இது ஆல்ரெடி இல்லைன்னு சொல்லிட்டோம். 1.4க்கு வாய்ப்பே இல்லை, இது கிடையாது. அப்போ இந்த ரெண்டுக்குள்ளே தான் ஆன்சர். 1.50 இன்ட்டு 10⁻4 1.5 இன்ட்டு 10⁻4. ஸோ ரெண்டுமே வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நமக்கு ஆன்சர் வந்து 1.5 தான் வந்திருக்கு, ஸ்டார்ட் ஆகுது. இப்போ எதை நம்ம சூஸ் பண்ணுறது அப்படின்னா, இங்கே தான் நம்ம சிக்னிஃபிகன்ட் ஃபிகர்ஸோட ரூலை வந்து பார்க்கணும். என்ன ரூல் அப்படின்னா, இங்கே கொடுத்துருக்கிற டேட்டாவில் எவ்வளோ சிக்னிஃபிகன்ட் ஃபிகர்னு பார்க்கணும். 2 டேட்டா தான் கொடுத்துருக்காங்க நமக்கு. 2 டேட்டாவில் இதுக்கு சிக்னிஃபிகன்ட் ஃபிகர்ஸ் வந்து எத்தனை, 10.0. டெசிமல் பாயிண்ட் வந்துருச்சுனாவே என்ன அர்த்தம், இந்த ட்ரைலிங் ஜீரோஸ்னு சொல்லுவோம். கடைசியாக வர எல்லா ஜீரோஸும் நம்பருக்கு அப்புறம் வரக்கூடிய எல்லா ஜீரோமே சிக்னிஃபிகன்ட். அப்போ மொத்தம் இதில் வந்து என்னது 3 சிக்னிஃபிகன்ட் ஃபிகர்ஸ் இருக்குது. இதில் எத்தனை சிக்னிஃபிகன்ட் ஃபிகர்ஸு, டெசிமல் பாயிண்ட்டுக்கு அப்புறம் 0 வந்ததுனாவே அதுவும் சிக்னிஃபிகன்ட் தான். அப்போ இதில் வந்து என்னது 2 இருக்குது. இதில் வந்து 2 சிக்னிஃபிகன்ட் ஃபிகர்ஸ் இருக்குது. அப்போ லீஸ்ட் எதுன்னு பார்க்கணும். இது 2ல் லீஸ்ட் வந்து எது, இந்த 2 தான். 2 சிக்னிஃபிகன்ட் ஃபிகர்ஸ் தான் குறைஞ்சபட்சம். இதில் 3, இதில் 2. அப்போ ஆன்சரில் நமக்கு எத்தனை இருக்கணும்னா
2 சிக்னிஃபிகன்ட் ஃபிகர்ஸ் தான் இருக்கணும், 2 முக்கிய எண்கள் தான் இருக்கணும். அப்போ 2 முக்கிய எண்களோட நீ கட் பண்ணணும்னா என்ன பண்ணணும், இதோட ஸ்டாப் பண்ணும். ஸ்டாப் பண்ணால் அப்போ 1.5 இல்லையா, அங்கே 0 தான் இருக்குது, அதனால் இந்த 5 அப்படியே வச்சுக்கலாம். அப்போ 1.5 × 10⁴ mm². இதுதான் ஆன்சராக இருக்குது. 1.5 × 10⁴ mm². ஸோ நமக்கு இந்த கொஸ்டினை பார்க்கும்போது பாருங்கள், நமக்கு வந்து ஒரு உருளையோட மேல்பரப்பு கண்டுபிடிக்கிறது ஃபார்முலா தெரியணும், சரியா? அப்புறம் சப்ஸ்டியூஷன் தான். அப்புறம் ஒரு சென்டிமீட்டர்னா எவ்வளோ மில்லிமீட்டர்னு கன்வெர்ட் பண்ண தெரியணும், இந்த விஷயம் தெரியணும். அப்புறம் வந்து என்னது, சிக்னிஃபிகன்ட் ஃபிகர்ஸ் ரூல்ஸ் கண்டுபிடிக்கிறது. ஆன்சர் கண்டுபிடிச்சாலும் பார்த்தீங்கன்னா இதில் 4 ஆப்ஷனில் ஒரு ஆப்ஷனை சூஸ் பண்ணுறதுக்கு நமக்கு சிக்னிஃபிகன்ட் ஃபிகர்ஸ் ரூல் வந்து தெரிஞ்சால் தான் பண்ண முடியும். இல்லைனா ஆன்சர் இவ்வளோ தூரம் பண்ணியும் நம்ம வந்து ஆன்சரை தப்பாக சூஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ சிக்னிஃபிகன்ட் ஃபிகர்ஸ் ரூல்ஸ் என்ன அப்படிங்கிறது தெளிவாக தெரிஞ்சுக்கணும். இங்கே சொன்ன ரூல்ஸ், ஓகே, இதை நோட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு தேர்ட் கொஸ்டின் பார்ப்போம். தேர்ட் கொஸ்டின் என்னென்னா, if the relative density of lead காரியம் is 11.3 then its density in gram per centimeter cube அப்படின்னு கேட்குறாங்க. காரியத்தின் ஒப்படர்த்தி 11.3 எனில் அதன் அடர்த்தி கிராம் பர் சென்டிமீட்டர் கியூபில் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ காரியத்தினுடைய ஒப்படர்த்தி ரிலேட்டிவ் டென்சிட்டி ஏற்கனவே நம்ம கான்செப்ட் பார்க்கும்போதே பார்த்தோம். ரிலேட்டிவ் டென்சிட்டி அப்படின்னா என்ன ஃபார்முலா, என்ன ரிலேட்டிவ் டென்சிட்டினா என்ன சொல்லணும், ரிலேட்டிவ் டென்சிட்டினா டென்சிட்டி ஆஃப் த சப்ஸ்டன்ஸ், அதாவது அந்த ஆப்ஜெக்ட் மெட்டீரியல், டென்சிட்டி ஆஃப் சப்ஸ்டன்ஸ் பை டென்சிட்டி ஆஃப் வாட்டர் இல்லையா? பொருளுடைய ஒப்படர்த்தி அப்படின்னா, ஒரு பொருளுடைய ஒப்படர்த்தி அப்படின்னா என்னது, பொருளின் அடர்த்தி பை நீரின் அடர்த்தி இல்லையா, பொருளின் அடர்த்தி பை நீரின் அடர்த்தி, இதுதான் வந்து என்னது ஒப்படர்த்தின்னு சொல்கிறோம். அப்போ இவங்க கொடுத்துருக்கிறது என்ன கொடுத்துருக்காங்க நமக்கு அப்படின்னா, ஒப்படர்த்தி தான் கொடுத்துருக்காங்க, 11.3 கொடுத்துட்டாங்க. அப்போ இது வந்து 11.3 ஈக்குவல் டு என்ன கேட்குறாங்கன்னா, அதன் அடர்த்தி கேட்குறாங்க, பொருளின் அடர்த்தி கேட்குறாங்க, டென்சிட்டி கேட்குறாங்க, பொருளின் அடர்த்தி கேட்குறாங்க, டென்சிட்டி கேட்குறாங்க. நீரின் அடர்த்தி என்ன வரும் நமக்கு, நீரின் அடர்த்தினா 1000 kg per, நல்லா கவனிங்க, 1000 kg per m³. ஓகேயா? ஆனால் இவங்க ஆன்சர் என்ன கேட்குறாங்கன்னா, பொருளின் அடர்த்தி கிராம் பர் சென்டிமீட்டர் கியூபில் கேட்குறாங்க. அப்போ கிராம் பர் சென்டிமீட்டர் கியூப்னா என்ன ஆகுன்னு பாருங்கள், நீரினுடைய அடர்த்தி கிலோகிராம் பர் மீட்டர் கியூபில் சொன்னால் 1000 kg per m³. அதே கிராம் பர் சென்டிமீட்டர் கியூபில் சொன்னால் 1 கிராம் பர் சென்டிமீட்டர் கியூப். நீரினுடைய அடர்த்தி வந்து 1000 kg per m³ சொல்லலாம், ஆர் 1 கிராம் பர் சென்டிமீட்டர் கியூப்னு சொல்லலாம். அப்போ இந்த இடத்துல வந்து என்ன பண்ணணும், நம்ம ஒரு கிராம் பர் சென்டிமீட்டர் கியூப். அப்போ கிராஸ் மல்டிபிள் பண்ணால் பொருளின் அடர்த்தி கிடைக்கும். பொருளின் அடர்த்தி எவ்வளோ கிடைக்கும், 11.3 இது × 1, அப்போ இவ்வளோ கிராம் பர் சென்டிமீட்டர் கியூப். இதுதான் வந்து என்னது, காரியத்தினுடைய அடர்த்தி, அதாவது இது டென்சிட்டி ஆஃப் லெட் வந்து 11.3 கிராம் பர் சென்டிமீட்டர் கியூப். அது ஆன்சரில் இருக்கா அப்படின்னா இருக்குது, 11.3 அப்படின்னு இருக்குது. அதாவது காரியத்தின் அடர்த்தி கிராம் பர் சென்டிமீட்டரில் குறிப்பிடுக அப்படின்னு சொல்லியாச்சு. அதனால் ஆன்சரில் ஆப்ஷனில் யூனிட் இருக்காது, கிராம் பர் சென்டிமீட்டர் கியூப்னு இருக்காது. என்ன இருக்குது அப்படின்னா 11.3 இருக்குது. ஆப்ஷன் ஏல வந்து பார்த்தீங்கன்னா 11.3 அப்படின்னு இருக்குது. அப்போ 11.3 கிராம் பர் சென்டிமீட்டர் கியூப்னு அர்த்தம். ஓகே, ஏன்னா கொஸ்டின்லேயே கிராம் பர் சென்டிமீட்டர் கியூப் வந்து ப்ராக்கெட்டில் கொடுத்துருக்காங்க. அப்போ இதுதான் ஆன்சர், சரியா? அப்போ ஒப்படர்த்தினா என்னன்னு தெரியும், ஒப்படர்த்தினா என்ன ஃபார்முலா, ரிலேட்டிவ் டென்சிட்டினா என்ன ஃபார்முலான்னு தெரிஞ்சினும், நீரினுடைய அடர்த்தி எவ்வளோன்னு தெரியணும். இது தெரிஞ்சால் தான் இந்த ஆன்சரை நம்ம சூஸ் பண்ண முடியும். ஓகே, நோட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு 4th கொஸ்டின் பார்ப்போம். 4th கொஸ்டின் என்ன கேட்குறாங்கன்னா, 1 மீட்டர் ஈக்குவல் டு டேஷ் லைட் இயர், 1 மீட்டர் ஈக்குவல் டு டேஷ் ஒளி ஆண்டுகள்னு கேட்குறாங்க. எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும். 4th கொஸ்டின், 1 மீட்டர் ஈக்குவல் டு டேஷ் லைட் இயர், 1 மீட்டரில் எத்தனை ஒளி ஆண்டுகள் இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. அவ்வளோதான் கொஸ்டின். இப்போ ஒளி ஆண்டுனா என்னன்னு தெரியும். ஒளி ஆண்டுனா என்ன, லைட் இயர்னா என்ன அப்படின்னா டிஸ்டன்ஸ் கவர்டு பை லைட் இன்
எ இயர். 1 இயரில் லைட் எவ்வளோ டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணோம் அப்படிங்கிறது தான் லைட் இயர். ஒரு வருடம் முழுவதும் ஒளி பயணம் செஞ்சதுன்னா அது எவ்வளோ தூரம் போகும் அப்படிங்கிறது தான் ஒளியாண்டு. அது நம்மளுக்கு தெரியும் எவ்வளோனா, ஒரு செகண்டுக்கு எவ்வளோ தூரம் போகுது, 3 × 10⁸ மீட்டர்/செகண்ட். இது வந்து ஒரு செகண்டுக்கு. இது வந்து ஒரு வருஷத்துக்கு எவ்வளோன்னு கேல்குலேட் பண்ணோம்னா எவ்வளோன்னு கிடைக்கும். அதாவது 3 × 10⁸ இவ்வளோ மீட்டர் ஒரு செகண்டுக்கு. அப்போ நமக்கு என்ன வேணும், 365.25 365.25 நாள் ஒரு வருஷம் நம்ம சொல்கிறோம். இன்ட்டு ஒரு வருஷம் இத்தனை நாள் இல்லையா, ஒரு நாளுக்கு 24 ஹவர்ஸு இன்ட்டு 1 ஹவருக்கு 60 மினிட்ஸ், 1 மினிட்டுக்கு 60 செகண்ட். ஸோ இவ்வளோ செகண்ட்ஸ்க்கு எவ்வளோ அப்படின்னு பார்க்கணும். இதால் மல்டிப்ளை பண்ணும். இதெல்லாம் பண்ணோம்னா நமக்கு வந்து என்ன கிடைக்கும் அப்படின்னா 1 லைட் இயர். இதுதான் 1 லைட் இயர் ஈக்குவல் டு எவ்வளோ கிடைக்கும்னா 9.46 × 10⁻15 மீட்டர் அப்படின்னு கிடைக்கும். 9.46 × 10⁻15 மீட்டர் அப்படின்னு கிடைக்கும். ஓகே, இது வந்து 1 லைட் இயர். 1 லைட் இயர்னால் எவ்வளோன்னு கேட்கல கொஸ்டின் என்னென்னா 1 லைட் இயர் ஈக்குவல் டு 9.46 × 10⁻15 மீட்டர்னால் ஒரு மீட்டரில் எத்தனை லைட் இயர் இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ ஒரு மீட்டரில் எத்தனை லைட் இயர்னால் என்னது, 1 மீட்டர் ஈக்குவல் டு என்ன சொல்லலாம், இந்த டேர்ம் அப்படியே இந்த பக்கம் வரும், அப்போ டிவிஷனில் வரும். இங்கே மல்டிப்ளிகேஷன் இருக்கா, இங்கே வரும், அப்போ டிவிஷனில் வரும். அப்போ 1/9.46 × 10⁻15 லைட் இயர். இவ்வளோ லைட் இயர் இருக்குது. இப்போ இதை டிவைட் பண்ணி பார்க்கணும். 10⁻15 மேலே வந்ததுன்னா 10⁻−15 ஆயிரும். அப்போ 1/9.46 இவ்வளோ லைட் இயர். 1/9.46 டிவைட் பண்ணால் எவ்வளோ வருதுன்னு பார்ப்போம். 1/9.46 எவ்வளோ வருதுன்னா 0.105ன்னு வரும். 0.1057 இப்படி போகுது இன்ட்டு 10⁻−15 லைட் இயர். இப்போ நம்ம எப்போதுமே 0ல் ஒரு நம்பர் ஸ்டார்ட் பண்ண மாட்டோம் சயின்டிஃபிக் நோட்டேஷன் எழுதுகிறப்ப. அப்போ ஒரு டிஜிட் இந்த பக்கம் நான் எழுதுறேன். அப்போ 1.057 இன்ட்டு அப்படின்னா என்ன அர்த்தம், 10ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன்னு அர்த்தம். 10ஆல் மல்டிப்ளை பண்ணால் 10ஆல் டிவைட் பண்ணணும். அதாவது 10⁻1ஆல் மல்டிப்ளை பண்ணி 10⁻−1ஆலையும் மல்டிப்ளை பண்ணுறேன். அப்போ 10ஆல் டிவைட் பண்ணுறப்ப 10ஆல் மல்டிப்ளை பண்ணுறப்ப டிஜிட் இந்த பக்கம் நகருது. 10ஆல் டிவைட் பண்ணுறப்ப என்ன ஆகும், அதாவது இன்ட்டு 10⁻1 இன்ட்டு 10⁻−1. 10⁻1ஆல் இதை மல்டிப்ளை பண்ணுறப்ப இங்கே இது 10⁻−15 10⁻−1 என்ன ஆகும், 10⁻−16 ஆயிரும். இவ்வளோ லைட் இயர். இது ஆன்சரில் இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா என்ன கொடுத்துருக்காங்கன்னா 1.057ங்கிறது ஆப்ஷன்லேயே இல்லை. என்ன கொடுத்துருக்காங்கன்னா இதை ரவுண்ட் ஆஃப் பண்ணியிருக்காங்க. இங்கே பாருங்க, இதோட கட் பண்ணிட்டாங்க. 1.06 ஆகிட்டாங்க. இது 7ங்கிறதுனால 5ஓட கிரேட்டர்னால 5ஓட ஒன்று ஆட் பண்ணி 1.06ன்னு போட்டு இன்ட்டு 10⁻−16 லைட் இயர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் ஆப்ஷனாக இருக்குது. ஆப்ஷன் ஏ 1.06 × 10⁻−16 அதுதான் ஆன்சர். ஓகே, ஸோ இது வந்து நமக்கு தெரியணும். அப்போ லைட் இயர்னால் என்னன்னு தெரியணும், அதனுடைய வேல்யூ தெரியணும். தெரிஞ்சால் தான் இந்த ஆன்சரை நம்ம கண்டுபிடிக்க முடியும். ஓகே, ஸோ இதுதான் ஆன்சர். நோட் பண்ணிக்கணும். இப்போ கவனிங்க, 5th கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட், ஈர்ப்பு மாறிலி, பொது ஈர்ப்பு மாறிலின்னு சொல்லுவோம். அதனுடைய வேல்யூ வந்து கொடுத்துருக்காங்க. G = 6.67 × 10⁻11 Nm²/kg². இது வந்து SI அலகில், SI யூனிட்டில். அப்படின்னா இந்த யூனிட்டில் பாருங்கள், cm3/s²/g. இந்த யூனிட்டில் இந்த வேல்யூ என்னவா மாறும் அப்படின்னு பார்க்கணும். நம்ம டைமென்ஷனல் அனாலிசிஸ் கன்வர்ஷனில் பார்த்தோம். கன்வர்ஷன் ஆஃப் குவான்டிட்டி ஃப்ரம் ஒன் சிஸ்டம் ஆஃப் யூனிட் டு அதர் சிஸ்டம் ஆஃப் யூனிட் நம்ம படித்தோம்ல. ஸோ அந்த பேசிஸில் இதை நம்ம வந்து பண்ணுறோம். ஓகே, இந்த இடத்துல என்ன வேல்யூ வரும் அப்படின்னு கேட்குறாங்க. இதுதான் கொஸ்டின். இப்போ இது எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது அப்படின்னா இந்த வேல்யூ அப்படியே எடுத்துக்குவோம். G = 6.67 × 10⁻−11. இப்போது நியூட்டன், இதை கன்வெர்ட் பண்ணுங்கள். நியூட்டன்னா என்னது, யூனிட் ஆஃப் ஃபோர்ஸ். நியூட்டன்கிறது யூனிட் ஆஃப் ஃபோர்ஸ். ஓகே, அப்போ ஃபோர்ஸ்க்கு நம்ம அந்த டெரைவ்டு யூனிட்டை கொண்டு வரணும். ஃபோர்ஸ் அப்படிங்கிறது விசை. ஃபோர்ஸ்க்கான ஃபார்முலா ஒன்று இருக்குது. என்னது, நியூட்டன் செகண்ட் லாவில் ஒரு ஃபார்முலா இருக்குது. என்ன அப்படின்னா F = ma, மாஸ் இன்ட்டு ஆக்சலரேஷன். விசை = நிறை இன்ட்டு முடுக்கம். இது எல்லாத்துக்கும் தெரிஞ்சது. தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்னாலும் இந்த ஃபார்முலா தெரியணும். இப்போ இந்த அடிப்படையில் எழுதணும்னா ஒரு நியூட்டன்
விசைக்கு அலகு நியூட்டன், நிறைக்கு அலகு வந்து கிலோகிராம், ஆக்சலரேஷன் முடுக்கத்துக்கு அலகு வந்து மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர். சரி, அப்படி எழுதலாம். ஆனால் இங்கே வந்து நமக்கு மீட்டர் இல்லை, சென்டிமீட்டர் தான் இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணணும், மீட்டரை சென்டிமீட்டராக மாற்றணும். அப்போ இது ஒரு நியூட்டன்னா என்ன வரும்னா கிலோகிராம், மீட்டருக்கு பதிலாக 1 மீட்டர்னால் எவ்வளோ சென்டிமீட்ரு, நமக்கு 100 சென்டிமீட்டர். அப்போ 100 சென்டிமீட்டர் போட்டாச்சு, 100 சென்டிமீட்டர். செகண்டில் தான் இருக்குது, அது அப்படியே வச்சுக்கலாம், செகண்ட் ஸ்கொயர். ஓகே, செகண்ட் ஸ்கொயர். இங்கே இடம் இல்லாதனால இங்கே செகண்ட் ஸ்கொயர். ஸோ அப்போ இந்த ஒரு நியூட்டனுக்கு பதிலாக நம்ம என்ன போடுறோம், ஒரு நியூட்டன் இருக்கிற இடத்துல என்ன போடுறோம், கிலோகிராம். கிலோகிராம் கூட இங்கே இல்லை, கிராம் தான் இருக்குது. அப்போ அதையும் நம்ம மாற்றிடலாம். கிலோகிராம் வந்து என்ன பண்ணலாம், கிலோகிராம்ங்கிறது 1 கிலோகிராம்னா 1000 கிராம். அப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா 1000 கிராம் மாற்றியாச்சு. அப்போ இந்த இடத்துல என்ன வரும், ஒரு நியூட்டன் பதிலாக இங்கே பாருங்கள், இது வந்து 1000 10⁻3, இது வந்து ஒரு 10⁻2. அப்போ 10⁻5 டோட்டலாக 10⁻5 கிராம் சென்டிமீட்டர், அடுத்து செகண்ட் பவர் -2 அப்படின்னு வந்துருச்சு. எதுக்கு, நியூட்டனுக்கு பதிலாக இது வந்துருச்சு. அப்போ நியூட்டனுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணுறோம், இன்ட்டு 10⁻5 கிராம் சென்டிமீட்டர் செகண்ட் ஸ்கொயர். ஓகே, நியூட்டனுக்கு பதிலாக மட்டும்தான் இது எழுதியிருக்கும். அடுத்து மீட்டர் ஸ்கொயர், இங்கே ஒரு மீட்டர் இருக்குது. அந்த மீட்டர் ஸ்கொயருக்கு வந்து என்னது 1 மீட்டர் மீட்டர் ஸ்கொயர். அப்படின்னா 1 மீட்டர்னா எவ்வளோ சென்டிமீட்ரு, ஏன்னா இங்கெல்லாம் சென்டிமீட்டரில் தான் இருக்குது. அப்போ 100 சென்டிமீட்டர். அப்போ 100 சென்டிமீட்டர் ஸ்கொயர் என்ன வரும், 100 ஸ்கொயர் பண்ணணும், 100 ஸ்கொயர் பண்ணணும் சென்டிமீட்டர் ஸ்கொயர். 100 ஸ்கொயர் பண்ணால் இது 100ங்கிறது 10⁻2, அது ஸ்கொயர் பண்ணால் 10⁻4 ஆகும். இப்போ 10⁻4 சென்டிமீட்டர் ஸ்கொயர் ஆகும், 10⁻4 சென்டிமீட்டர் ஸ்கொயர். அப்போ 1 மீட்டர் ஸ்கொயருங்கிறது 10⁻4 சென்டிமீட்டர் ஸ்கொயர். அப்போ இன்ட்டு 10⁻4 சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஓகே, அடுத்து கிலோகிராம் பவர் -2 இருக்குது. அப்போ 1 கிலோகிராம்னா எவ்வளவு, எகைன் இன்ட்டு 1 கிலோகிராம்னா எவ்வளவு, 1 கிலோகிராம் ஈக்குவல் டு 1000 கிராம் இல்லையா, அதாவது 10⁻3 கிராம். அங்கே பவர் -2 இருக்குது இல்லையா, பவர் -2. அப்போ இந்த கிலோகிராம் பவர் -2க்கு பதிலாக நம்ம என்ன பண்ணலாங்க பாருங்கள், 1 கிலோகிராம்னா 10⁻3 கிராம். அப்போ கிலோகிராம் பவர் -2னா என்ன வரும், 10⁻3 கிராம். கிலோகிராம் பதிலாக 10⁻3 கிராம், பவர் -2 இருக்குது. அப்போ என்ன வரும், 10⁻3, 3 இன்ட்டு -2 -6. அப்போ 10⁻6 கிராம் பவர், இங்கே பவர் 1 இருக்கிறதா அர்த்தம், 1 இன்ட்டு -2 -2 இப்படி வந்துடும், 10⁻6 கிராம் பவர் -2. ஓகே, அப்போ இந்த இதுக்கு பதிலாக நம்ம என்ன போடுறோம், இன்ட்டு 10⁻6 கிராம் பவர் -2 இப்படி வந்துடும். ஓகே, இப்போ என்ன வருது பாருங்கள், 6.67 இன்ட்டு இந்த பவர்லாம் ஒரு பக்கம் கொண்டு வரேன், 10⁻11 எல்லாமே பேஸ் 10 தான். அப்போ பவர் ஆட் பண்ண -11 +5 இங்கே +4 -6 இதோட பவர், இதெல்லாம் மல்டிப்ளிகேஷனில் தான் இருக்குது, இதோட சேர்ந்தது. ஓகே, ரைட், சேர்த்தாச்சு. அடுத்து யூனிட்லாம் கன்வெர்ட் பண்ணுங்க. இங்கே கிராம் என்னது, கிராம் பவர் 1, வேறு எங்கேயும் கிராம் இருக்கா, இங்கே ஒரு கிராம் இருக்குது. அப்போ கிராம் பவர் 1 -2. ஓகே, அடுத்து சென்டிமீட்டர் பாருங்கள், சென்டிமீட்டர் இங்கே பவர் 1 இருக்குது, இந்த இடத்துல 1 இருக்குது, பவர் 1, வேறு எங்கே சென்டிமீட்டர் இருக்குது, பவர் 2, அப்போ +2 சென்டிமீட்டர் பவர். அடுத்து செகண்ட் பவர் இங்கே என்ன இருக்குது, -2 இருக்குது, வேறு எங்கேயும் செகண்ட் இருக்கா, இல்லை, அவ்வளோதான். இப்போ எவ்வளோ வரும் பாருங்கள், 6.67 இன்ட்டு 10 பவர் எவ்வளோ வரும், மைனஸ்லாம் ஆட் பண்ணும், -11 -6 -17, 5 4 9. இப்போ 17ல் 9 போச்சுன்னா அதான் -17 +9, அப்போ எவ்வளோ வரும், -8 வரும் இல்லையா, -8. 17ல் 9 போச்சுன்னா 8, இப்போ -8. அப்போ இங்கே 10 பவர் -8. யூனிட் என்னது, இங்கே பாருங்கள், கிராம் பவர் 1 -2 -1, சென்டிமீட்டர் பவர் 1 + 2 3, எஸ் பவர் -2. யூனிட் என்ன கேட்டிருக்காங்க, இங்கே பாருங்கள், சென்டிமீட்டர் கியூப் இருக்கா, சென்டிமீட்டர் கியூப். அடுத்து எஸ் பவர் -2 இருக்கா, இருக்குது. அடுத்து கிராம் பவர் -1 இருக்கா, இருக்குது. ஸோ அப்போ இந்த அளவுக்கு தான் அவங்க கேட்குறாங்க, இந்த அளவுக்கு கன்வெர்ட் பண்ணிட்டோம் நம்ம. ஓகே, கன்வெர்ட் பண்ணால் நமக்கு என்ன வேல்யூ கிடைக்குது, இதுதான் வேல்யூ. ஸோ இந்த ஆன்சர் வந்து ஆப்ஷனில் இருக்கா, 6.67 இன்ட்டு 10⁻8 இது வந்து ஆப்ஷனில் இருக்கா அப்படின்னா
6.67 in 10 power minus 8 இருக்குது. ஃபஸ்ட் ஆப்ஷன். இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ, ஃபஸ்ட் ஆப்ஷன். ஓகே, ஸோ அப்போ நியூட்டன் செகண்ட் லா நமக்கு வந்து தெரிஞ்சது அப்படின்னா இது பண்ணிடலாம். இல்லைன்னா நம்ம வந்து இது தெரியல அப்படின்னா டைமென்ஷனல் அனாலிசிஸ் யூஸ் பண்ணி பண்ணோம், எம்எல்டி யூஸ் பண்ணி அதுக்கு வந்து நம்ம பண்ணோம். அப்போ அங்கே யூஸ் பண்ணுறப்போ நம்ம கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட், ஈர்ப்பு மாறிலிக்கான பரிமாண வாய்ப்பாடு தெரியும். m power -1 L cube T power -2ங்கிற பரிமாண வாய்ப்பாடு தெரிஞ்சால் அதை பண்ணிடலாம். ஓகே, அதை நோட் பண்ணலாம். ஓகே, இப்போ அந்த மெத்தடையும் பார்த்துருவோம். அதாவது பரிமாண வாய்ப்பாடு யூஸ் பண்ணி எப்படி பண்ணுறது. அப்போ பரிமாண வாய்ப்பாடு முதல்ல தெரியணும்னு சொன்னேன். புவியீர்ப்பு மாறிலி பரிமாண வாய்ப்பாடு என்னென்னா m power -1 L cube T power -2, இதுதான் பரிமாண வாய்ப்பாடு. இது தெரியணும். இப்போ எந்த அலகுலேருந்து எந்த அளவுக்கு மாற்றுறோம், எஸ்ஐ அலகுலேருந்து சிஜிஎஸ் அலகுக்கு மாற்றுறோம். ஓகே, அப்போ எஸ்ஐ அலகில் இருக்கக்கூடிய மதிப்பு வந்து இங்கே வச்சுக்கிறேன், ஜிஎஸ்ஐ. அதனுடைய யூனிட் நம்ம சொல்லுவோம்ல, 5 20 ரூபா நோட்டு, 5 100 ரூபா நோட்டு, 500 ரூபான்னு சொன்னோம் இல்லையா, அந்த கான்செப்டில். ஸோ இங்கே இது வந்து m1 power x, L1 power y, T1 power z இப்படி சொல்லலாம். ஈக்குவல் டு இது வந்து என்னதுன்னா எஸ்ஐ அலகுனுடைய அதனுடைய மதிப்பு இதான் நமக்கு, சாரி சிஜிஎஸ் அலகுனுடைய அதனுடைய மதிப்பு இதுதான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஜி சிஜிஎஸ் இதான் கண்டுபிடிக்கணும். இன்ட்டு இதனுடைய அலகு வந்து பார்த்தீங்கன்னா அலகு முறையில் m2 power x, L2 power y, T2 power zன்னு சொல்லலாம். ஓகே, நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், இதுதான் கண்டுபிடிக்கணும், ஜிசிஜிஎஸ். அப்போ ஜிசிஜிஎஸ் ஈக்குவல் டு என்ன எழுதலாம்னா இது அந்த பக்கம் எடுத்துகிட்டு வரோம். ஆல்ரெடி இங்கே என்ன இருக்குது, ஜிஎஸ்ஐ இருக்குது. இந்த இதெல்லாம் இந்த பக்கம் வரப்போ அங்கே மல்டிப்ளிகேஷன் இருக்குது, இங்கே வரப்போ டிவிஷனில் வரும். அப்போ m1/m2ன்னு வந்துடும். பவர் ரெண்டுக்குமே வந்து என்னது ஒன்று தான், எக்ஸ் தான். அப்போ எப்படி எழுதலாம், m1/m2 power x, அடுத்து வந்து அதே மாதிரி L1/L2 power y, T1/T2 power z இப்படி எழுதலாம். இப்போ எல்லாத்தையும் வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணும். எல்லா வேல்யூ நமக்கு தெரியும். என்னென்னா ஜிஎஸ்ஐ அதான் இங்கே கொடுத்துருக்குது. என்னது 6.67 × 10 power -11 இன்ட்டு m1னா என்னென்னா எஸ்ஐ அலகு. இதெல்லாம் பாருங்கள், இதெல்லாம் எஸ்ஐ அலகுக்கான இது. 2 எல்லாம் வந்து என்னது சிஜிஎஸ். அப்போ m1னா என்னது, எஸ்ஐ அலகில் மாஸோட டைமென்ஷன் என்ன, எஸ்ஐ அலகில் நிறையினுடைய டைமென்ஷன் என்ன அப்படின்னா, சரி எஸ்ஐ அலகில் நிறையோட அலகு என்ன அப்படின்னா கிலோகிராம். அப்போ 1 கிலோகிராம் பை m2னா சிஜிஎஸில் நிறையோட அலகு கிராமு. அப்போ 1 கிராம் போட்டுக்கலாம். பவர் எக்ஸ்னா என்னென்னா இந்த இது பாருங்கள், எக்ஸ் இந்த மதிப்பு, ஒய் இந்த மதிப்பு, இசட் வந்து இந்த மதிப்பு. ஓகே, அப்போ எக்ஸோட மதிப்பு -1. அப்போ இங்கே -1 போட்டுக்கிறேன். அடுத்து L1னா எஸ்ஐ அலகில் நீளத்தினுடைய அலகு மீட்டர், அப்போ 1 மீட்டர் பை L2னா சிஜிஎஸில் நீளத்தினுடைய அலகு லென்த்தோட யூனிட் வந்து சென்டிமீட்டர், அப்போ 1 சென்டிமீட்டர். பவர் ஒய்யோட வேல்யூ என்னது 3, இங்கே 3ன்னு போட்டுக்கிறோம் டிவைட் பை. அடுத்து T1னா எஸ்ஐ அலகில் டைமோட யூனிட் செகண்ட் தான், அப்போ 1 செகண்ட் பை T2னா சிஜிஎஸில் டைமோட யூனிட் வந்து செகண்ட் தான், 1 செகண்ட் பை சாரி பவர் இசட். இது வந்து இசட்டோட வேல்யூ வந்து -2, அதனால் இங்கே வந்து -2ன்னு போடுவோம். ஓகே, இப்போ இந்த டேர்ம் பாருங்கள், இந்த டேர்ம் வந்து என்ன சார் அப்படின்னா செகண்ட் கேன்சல் ஆகிடுது. 1/1 1. அப்போ 1 power -2 அதோட வேல்யூ என்னது, 1 power -2 வந்து 1/1² எழுதலாமா. இந்த 1 power -2 மேலே இருக்கிறதா அர்த்தம், கீழே கொண்டு வந்தால் பவர் +2 ஆயிடும். 1/1² வேல்யூ 1, 1/1 1. அப்போ இதோட வேல்யூ வந்து 1. அப்போ அதை எடுத்துடலாம். 1ஆல் எந்த இதை மல்டிப்ளை பண்ணாலும் அந்த வேல்யூ தான் கிடைக்கும் போகுது, அதனால் அதை எடுத்துடுறேன். அப்போ மீதி என்ன இருக்குன்னு பாருங்கள். இப்போ 6.67 × 10 power -11 இன்ட்டு இதை பாருங்கள், இந்த 1 கிலோகிராம்ங்கிறது கிராமுக்கு மாற்றுங்க. அப்போ 1000 கிராம் வரும். 1000ங்கிறது 10⁻3. அப்போ 10⁻3 கிராம் பை 1 கிராம். பவர் என்ன இருக்குது, -1 இருக்குது. இன்ட்டு இங்கே என்ன இருக்குது, 1 மீட்டருங்கிறது எத்தனை சென்டிமீட்டர்னு பாருங்கள், 10⁻2 சென்டிமீட்டர் இல்லையா. 1 மீட்டர்னா 100 சென்டிமீட்டர். அப்போ 10⁻2 சென்டிமீட்டர் பை 1 சென்டிமீட்டர். பவர் 3 இருக்குது, அதை எடுத்துட்டோம். இப்போ பாருங்கள், கிராம் கேன்சல் ஆயிரும், சென்டிமீட்டர் கேன்சல் ஆயிரும். மீதி 6.67 × 10 power -11, 10⁻3 power -1, 3 × -1 -3. அப்போ 10 power -3ன்னு வரும். இன்ட்டு 2 × 3 6, அப்போ 10 power 6ன்னு வரும். அப்போ 6.67 × 10 power என்ன பாருங்கள், -11 -3 -14 + 6 எவ்வளோ வரும், -8. இதுதான் என்னது -8. இதுதான் சிஜிஎஸ் அலகு முறையில், சிஜிஎஸ் சிஸ்டத்தில் கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட்டோட வேல்யூ 6.67 10⁻⁻8. இதுதான் பழைய
போன மெத்தட்லையும் இதே தான் கிடச்சிது இல்லையா, 6.67 × 10⁻⁸. ஸோ இந்த மாதிரியும் கண்டுபிடிக்கணும். ஸோ இது தெரியும்னா உங்களுக்கு இந்த டைமென்ஷனல் ஃபார்முலா தெரிஞ்சதுன்னா இந்த மெத்தட்லையும் நம்ம வந்து பண்ண முடியும். உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ அதை நீங்கள் நோட் பண்ணிக்கலாம், ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓகே, நோட் பண்ணிக்கலாம். ஓகே, இதோட இருக்கட்டும். 5 கொஸ்டின்ஸ் வந்து சால்வ் பண்ணியிருக்கோம். இதை பார்த்துக்குங்க. மீதி 5 கொஸ்டின்ஸ் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, நன்றி.